Hi guys, welcome to the first exercise video of physics chapter 1. So question என்னன்னா, what is the force between two small charged spheres? Force ன்னு கேட்டாலே you have to use Coulomb's law. Coulomb's law formula என்னது? F is equal to ஷார்ட்டா சொல்லணும்னா k q1 q2 divided by r square. கொஞ்சம் elaborate பண்ணி சொல்லணும்னா k க்கு பதிலா 1 by 4 pi epsilon naught q1 q2 divided by r square. இதுல 1 by 4 pi epsilon naught ங்கிறது constant value which is 9 into 10 power 9. q1 q2ங்கிறது charges. And r is the distance between them, between the charges. அவ்வளவுதான். வேல்யூ தெரியுமா, டைரக்டா போட்டு சப்ஸ்டிட் பண்ண போறோம். மேத்தமெட்டிக்கலி இதுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலா பண்றேன், உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக. கே வேல்யூ என்னது 9 into 10 power 9. q1 q2 கொஸ்டினை கொடுத்துட்டாங்க, என்னது 2 into 10 power minus 7. அப்புறம் q2 வந்து 3 into 10 power minus 7 divided by r square. இந்த ஸ்கொயரை நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க. நிறைய பேர், நானும் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், அதனாலதான் சொல்றேன். சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும். 10 சென்டிமீட்டர் 10 பவர் மைனஸ் 2 மீட்டர் ஸ்கொயர் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணதுன்னா, -7 இஸ் -14, -14 plus 9 is -5. ஓகே, ஸோ 9 into 2 into 3 into 10 பவர் -5 அப்படின்னு போட்டாச்சு. டிவைடட் பை இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9 0 0 30 9 2 0 வரும், இன்டூ 10 பவர் -4ன்னு இருக்கும். இந்த -4 மேல வந்துச்சுன்னா +4 ஆயிரும். ஸோ யூல் பி கெட்டிங் 18 into 3 into 10 பவர் -1 டிவைடட் பை 900 இருக்குது. 900 அகெயின் 900 நம்ம சிம்பிளா எப்படி எழுதலாம், 9 into 10 பவர் -10 பவர் 2ன்னு எழுதலாமா? 10 பவர் -1 இருக்கா? இதை 9 into 10 பவர் +2ன்னு எழுதலாமா? இதுக்கு மேல போச்சுன்னா +2 ஆயிருமா? அப்ப இது கேன்சல் ஆயிருமா? which means 54 divided by 9. Correct? 54 divided by 9 வந்து you'll be getting 6. So the answer is 6 Newton. பவர்ல 10 பவர் -5 இருந்துச்சு, இது -4 +4 ஆச்சு. இதை ரெண்டா எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, இங்க வந்து -1 தானே இருந்துச்சு, சாரி -1 -2 இல்ல -1 இருந்தது. இது மேல போறப்ப +2 இருந்துச்சு. ஸோ இது இட் வில் பி லைக் 6 into 10 பவர் -3 நியூட்டன். இங்க +2 இருக்குது, மேல போனா மைனஸ் ஆயிருமா? ஆல்ரெடி -1 இருக்கு. இந்த +2 மேல போச்சுன்னா யூல் பி கெட்டிங் 10 பவர் -3. ஓகே, 54 into 10 பவர் -3 54 by 9 which is equal to 6 into 10 பவர் -3 நியூட்டன். ஓகே, திருப்பி இந்த கடைசி ஏரியா மட்டும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 பவர் -1 இருந்துச்சுங்க, இங்க வந்து +2 இருக்கு. +2 மேல போறப்போ -2 ஆயிரும். -2 -1 -3 ஆயிடுச்சு. கிளியரா? ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் ஸ்லோலி. தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. அடுத்தது வி கேன் சி இன்கமிங் வீடியோஸ். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சு செகண்ட் சாப்டர் முடிக்க போறோம். இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ.